அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியர் நீலமேக சுவாமிகளுடன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு காணொளியில் இன்று மிகச் சிறப்பான ஒரு எல்லாம் வல்ல இறையருள் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அருணாச்சலம் என்றாலே அவருடைய பெயரை நினைத்தாலே ஒரு எப்படி சொல்வது, எண்ணிலடங்கா அன்பிற்குரியவர் மூலாம்பிகை அம்மா, ஓம் சக்தி பராசக்தி தாய். மிகச்சிறப்பான ஒரு நமது உலகத்திலே மிகச் சிறப்பான அற்புதமான ஒரு ஸ்தலம், அக்னிக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். அக்னினாலே நம்முடைய நினைவில் வருவது அவர் தான். எல்லாம் வல்ல இறைவனால் கண்டிப்பாக நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டு, ஏற்கனவே வேலுண்டு வினை இல்லை. அடுத்தது மூதேவி ஜேஷ்டா தேவி. இதோட காணொலியோட அற்புதம் வந்து நீங்களே நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காணொலியை பாருங்கள், அதில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. செல்வத்தை அள்ளித்தரும் ஜேஷ்டா தேவி, மூதேவி, எப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழர்கள் வந்து சில காரணங்களுக்காக முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க வழியில் நடக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் என்ன சொன்னாங்களோ, மூதாதையர்களுக்கெல்லாம் தெய்வமாக வந்து அந்த அம்மா இருக்காங்க. அடுத்தது கோயில்கள் வளம் வருவது பற்றி, இத்தனை முறை கோயில்கள் வந்தால் இத்தனை முறை அவ்வளோ சிறப்பான பலன்கள்லாம் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வல்ல இறைவனை வழங்கிட்டு உடனே நம்ம வெளில வந்துடும். ஆனால் அந்த பிரகாரத்தை சுற்றினப்ப எல்லாருடைய அணுக்கிறப்ப உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரிவலம் சம்மந்தமாக ஒரு சின்ன பதிவு. காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வீடியோவில் பாருங்கள். கிரிவலம் அறிந்தும் அறியாதும். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள். அதனால் மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. கிரிவலம்னால என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க, அதுக்கு இதுக்கு உள்ள பொருள். மலைவலம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையே அல்லது கோயில் அமைந்த மலையோ வலம் வருவதாகும். கைலை மலையை கூட வலம் வரும் வழக்கம் காணப்படுகிறது. இதில் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது தமிழகத்தில் மிகவும் பெயர் பெற்றது. காரணம், திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் சித்தர்கள் நடமாடியதாக சொல்லப்படுகிறது. அங்கு பல சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இதனால் அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாகி மலையை சுற்றி வருவதால் இறையருளும் மகான்களின் ஆசையும் பக்தர்கள் பெறுகின்றனர் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா அப்படி மலையானது 2668 அடி உயரத்துடன் 14 கிலோமீட்டர் சுற்றலுடன் காட்சி அளிக்கிறது. மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அவைகள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம் என ஆகிய இவையே இந்த 8 லிங்கங்கள் ஆகும். ஏன் காணொலி வந்து நான் ஸ்பீடாக கொண்டு போகிறேன்னா, உங்களுக்கு நேரம் இருக்காது. என்னடா அறுத்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் வர நினைப்பீங்க. உள்ளபடியே எல்லாம் வல்ல இறைவனும் இன்றைக்கு உங்களுக்கு அருள் புரிகிறார். காணொலியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர். இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்குறவங்க, இன்றைக்கும் இல்லை என்றைக்காக தான் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு அருணாச்சலேஸ்வரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து கொண்டு தான் இந்த காணொலியை போடுறேன். இந்நிலையில் ஆதி பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி கால்நடையாக வலம் வரும்போது சுற்றியுள்ள மூலிகை சக்தி மிக்க செடி கொடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலமடைவதோடு மலையின் சக்திமிகு அதிர்வுகள் வாழ்வை நல்ல விதமாக அமைத்து கொள்ளவும் உதவுகின்றன என்பது எல்லா வல்ல அன்பர்களின் நம்பிக்கை. பௌர்ணமியில் கிரிவலம் வருவதன் காரணம், மனதை ஆள்பவர் சந்திரன். அதனால்தான் அவர் மனோகாரகன்.
சந்திரன் என்றாலே வசீகரம் என்ற அர்த்தம். உலகில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதாக வேதங்கள் கூறுகிறது. இவளுக்கு உயிரப்ப ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் ஆக்ரஷ்ண சக்தி அதிகரிக்கும், ஆத்ம பலம் பெறும். கிரிவலம் வரும் சமயத்தில் தேவையில்லாமல் உடன் நிற்பவருடன் பேசுதல், 2 ஏதேனும் நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே சுற்றுதல் போன்ற இவற்றை அவசியம் தவிர்த்தல் வேண்டும். கிரிவலம் சொல்லும்போது வேகமாக நடந்தோ அல்லது ஓடவோ கூடாது. அதுவே கிரிவலம் வரும் சமயத்தில் வாய்ப்பேசாமல் இறை சிந்தனையில் மந்திரத்தை ஜெபித்தபடி கிரிவலம் வருதல் நன்மை செய்யும். மொத்தத்தில் ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருகிறாளோ அப்படி தான் கிரிவலம் செய்ய வேண்டும். அதாவது அமைதியாக, ஆனந்தமாக, எப்படி ஒரு தன் வயிற்றில் உள்ள குழந்தையை தாயானவள் பத்திரமாக காப்பாற்ற வேண்டிய என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருகிறாளோ அப்படியே கிரிவலம் செல்லுதல் நலம். ஆண்களாக இருப்பின் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது. இயலாதவர்கள் பட்டு கதர் ஆடைகளை அணியலாம். மேற்கண்ட முறைப்படி கிரிவலம் வருவதால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சித்தர்கள் அருள் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நன்மைக்கே என்று எல்லாம் வல்ல ஈசனர் நிச்சயம் அவங்களுக்கு உண்டு. வாழ்வில் நல்ல காரியங்கள் நடக்கும், வறுமை போக்கி பொருளாதாரம் நல்ல விதத்தில் முன்னேறும். நாம் நினைக்காத பல மாற்றங்களை அவர் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் சில பேர், நாமெல்லாம் பொதுவாக சொல்ல, சில பேர் அதில் பாலாஸ்டையாக சில விஷயங்களை செஞ்சால் என்ன அப்படின்னு சில பேர் செய்கிறாங்க. அதேமாரி செய்யாமல் அதேமாரி அன்னதானத்தை அங்கே வழங்குகிற பொருட்களை அன்பிற்குள்ளே வீணாக்காமல் முடிந்தால் வாங்கலாம், முடியலன்னு இன்னொருத்தவங்களை போய் சேரும். இதெல்லாம் நம்மளாக பார்த்துக்கிறது. நமக்கு கிடைச்சது போதும்னு நினைங்க, கிடைச்சது போதும். கிடைக்க அள்ளி கொடுக்க இறைவன் அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் போதும் பண்ணுற மனமே இறைவனோட கண்டிப்பாக அனுக்கிரகம் நமக்கு போதும். ஆசைக்கு அளவே கிடையாது, இருந்தாலும் போதும் என்ற மனம் வந்தால் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். போதும் என்று சொல்லுங்க, போதும். நமக்கு எதுவும் எதிர்பாருங்கள் மாதிரி இந்த காணொலியை பார்க்குறவங்க என்ன எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒருத்தவங்க 100 ரூபா பணம் போடுறாங்க, நான் வேணான்னு சொன்னேன், இல்லை 200 ரூபா போச்சுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்கள போய் நான் வேணான்னு சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கலை, எந்த ஒரு செயலையும் நான் எதிர்பார்க்கல, இந்த செயலையும் எதிர்பார்க்கல, பணங்கிறது எதிர்பார்க்கல. ஆனால் அள்ளி கொடுக்குற இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துட்ருக்கார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு வழி எல்லாமே இருக்குது. நான் பல அனுபவங்களில் காணொலியில் நேரடியாக சொல்லியிருக்கேன். எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். பயத்தை ஒழியுங்கள், ஆசையை விட்டொழியுங்கள், நினைத்த காரியங்கள் ஈடேற எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்தியுங்கள். அவ்வப்போது உள்ளூர் கோயிலை சுற்றி உள்ளூர் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.